Hello everyone, welcome to RPC Simplified. இதில் வர series of videosல rhombus and its properties பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் NR and EPDM பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ IIR பற்றி பார்க்கலாம். ஐசோபியூட்டனில் ஐசோப்ரீன் ரப்பர். ஸோ இதுதான் IIR அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதோடைய பிஜி வந்து -70°C. ஐஐஆரோட மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா லோ ஏர் permeability, low resonance. As EPDM, it is also not oil resistance. அதாவது oil resistance இல்லை. And then it is highly ozone, weather and heat resistance. Also acid resistance. Low cure compatibility. ஸோ இந்த லோ கியூர் கம்பேட்டபிலிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு பதிலாக ஒரு அல்டர்னேட்டிவாக இன்னொரு கியூரோட நம்ம பிளெண்ட் பண்ணுவோம். ஸோ அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இட் ஹஸ் நோ ரியாக்டிவ் குரூப். ஸோ இப்போ குளோரினேட்டட் ஐஏஆர் ஆர் புரோமோபியூட்டைல் டிஐஏஆர். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படிலாம் இருக்குது அப்படின்னா கியூர் கம்பேட்டபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆஸ் நம்மளுக்கு இங்கே வந்து கம்பேட்டபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால தான் குளோரினையோ புரோமினையோ நான் ஒரு ஹாலஜன் குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கியூரிங் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து என்ஹான்ஸ் ஆகுது. அதாவது இது கம்பேட்டபிலிட்டி வந்து என்ஹான்ஸ் ஆகுது. ஸோ பிளெண்டிங் வித் டைன் ரப்பர் நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். when the introduction of halogen group occurs. இப்போ இந்த ஐஏஆர்ல சல்ஃபர் கியூர் யூஸ் பண்ணோம்னா ரிவர்ஷன் இருக்கும். டைஆக்சின் கியூர் யூஸ் பண்ணோம்னா குட் ஓசோன் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அண்ட் மாய்ஸ்சர் இம்பர்மியபிலிட்டி கிடைக்கும். இன் கேஸ் ஆஃப் ரெசின் கியூர் எடுத்தோம், ரெசின் கியூர்ல பர்டிகுலராக ஃபீனாலிக் ரெசின்ஸ் எடுத்தோம் அப்படின்னா குட் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். எப்படி வந்து EPDM பெராக்சைடு மட்டும்தான் கியூர் பண்ண முடியுமோ இல்லை ஐஏஆரால பெராக்சிக் கியூர் யூஸ் பண்ண முடியாது. அங்கே பெராக்சிக் கியூர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், ரெசின் கியூர் யூஸ் பண்ணலாம். பட் இந்த கேஸ் ஆஃப் ஐஏஆர் பெராக்சைடால் இருந்தாலும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ BIAR இருக்கும்போது நம்ம ஆர்டினரி ரெசினை யூஸ் பண்ணிக்கலாம். குளோரினேட்டட் ஐஏஆர் இருக்கும்போது ஜிங்க் ஆக்சைடு கண்டெய்னிங் கியூரிங் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் பெட்டராக இருக்கும். இன் ஜெனரல் ஸோ ஐஏஆர் எதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க? கேபிள் அப்ளிகேஷன்ஸ்க்கு அண்ட் லோ ஏர் permeabilityனால இதனுடைய முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா இன்னர் லைனர் இன் டியூப்லெஸ் டயர்ஸ். ஸோ இது ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் வந்து ஒரு மெயினான ஒரு அப்ளிகேஷன் ஃபார் திஸ் ரப்பர். அண்ட் அடிஷ்னலி வைப்ரேஷன் ஐசோலேஷன், சீலன்ஸ், குஷனிங், ரூஃப். தேங்க்யூ.